ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. பருப்பு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி வேணும்னா நீங்கள் புழுங்கல் அரிசி கூட போட்டுக்கலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3 வரமிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ அரைச்ச தண்ணி கழுவி எடுத்தேன்ல அந்த தண்ணியே ஊற்றி எனக்கு தேவையான அளவுக்கு நான் கலந்து எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பொடி பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா தாளித்து கொட்டிக்கலாம். பெருங்காயத்தூள், கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டு தாராளமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அடை வார்த்து எடுத்துக்கலாங்க. இது அவியல், கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் நிறைய பருப்பு போடாமல் கடலைப்பருப்பு மட்டும் மெயினாக போட்டு செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா பருப்புமே போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.